ரஜினிகாந்தோட நடிப்பில் உருவாகியிருக்க கூலி படத்தோட ரிலீஸை சென்டிமெண்ட்டாக தனக்கு ஈட் கொடுத்த அதே நாளில் ரிலீஸ் செய்ய ரஜினிகாந்த் விருப்பம் தெரிவிச்சிருக்க நிலையில் சன் பிக்சர்ஸ் நிறுவனமும் இதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் வேட்டையன். இந்த படத்தை ஜெய்பீம் படத்தின் இயக்குனர் டி.ஜே. ஞானவேல் இயக்கியிருந்தார். மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வசூலையும் விமர்சனத்தையும் பெறாதது இந்த படத்தோட தோல்விக்கு வழிவகுத்தது. வசூல் ரீதியாக போட்ட பணத்தை எடுத்தாலும் ரஜினிகாந்துக்கு ஜெயிலர் திரைப்படம் கொடுத்த வெற்றியை இந்த படம் தரல. இந்த படத்தை தொடர்ந்து தற்போது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் திரைப்படம் கூலி. இந்த படத்தில் தேவா என்கின்ற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு வராரு. மேலும் இவருடன் சேர்ந்து நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷோபின் ஷாக்கர், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், ரபா மோனிகா ஜான், ஜூனியர் எம்ஜிஆர், அமீர்கான் உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க. மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களோட பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகும் இந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிட்டு வராரு. மேலும் கிரிஷ் கங்காதரன் ஒளிப்பதிவு செய்ய பிலோமின் ராஜ் படத்தொகுப்பு செஞ்சு வராரு. ரசிகர்கள் மத்தியில் இந்த ஆண்டு அதிகம் எதிர்பார்க்கப்படும் திரைப்படமா கூலி மாறி இருக்க நிலையில அவ்வப்போது இந்த படம் குறித்து சில தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆயிட்டு வருது. அந்த வகையில் தற்போது இந்த படத்தோட ரிலீஸ் தேதி குறித்து அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஏற்கனவே கூலி படத்தை ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் செய்ய படக்குழு முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியான நிலையில தற்போது ரஜினிகாந்தின் சென்டிமெண்ட் படி இந்த படத்தை ஜெயிலர் திரைப்படம் ரிலீஸ் ஆன ஆகஸ்ட் 10ஆம் தேதி என்றே ரிலீஸ் செய்ய சன் பிக்சர்ஸ் நிறுவனமும் முடிவு செஞ்சிருக்காங்களாம். ஜெயிலர் திரைப்படத்தை இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இயக்கியிருந்த நிலையில சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் இந்த படத்தையும் தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் உலகம் முழுவதும் சுமார் 650 கோடிக்கு மேல வசூல் சாதனை செஞ்சது. தன்னுடைய ஹிஸ்டாரிக் வெற்றியை பதிவு செஞ்சது. கூலி திரைப்படத்தை முடித்த பின்னர் நடிகர் ரஜினிகாந்த் மீண்டும் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜெயிலர் திரைப்படத்தில் நடிக்க இருக்காரு. இந்த படத்திற்கான பணிகள் ஏற்கனவே துவங்கிவிட்டது. சமீபத்தில் ரஜினிகாந்தோட ஜெயிலர் படத்தோட டீசரை படக்குழு வெளியிட்டாங்க. இந்த படத்தில் டைகர் முத்துவேல் பாண்டியன் என்கின்ற ஓய்வு பெற்ற ஜெயிலர் கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிருந்தார். மேலும் இவருக்கு ஜோடியா ரம்யா கிருஷ்ணன் நடிக்க வசந்த் ரவி, மிர்னா மேனன், யோகி பாபு, சுனில், விநாயகன், ரித்விக், மாரிமுத்து, வி.டி.வி. கணேஷ் உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்கள் நடித்திருந்தாங்க. முந்தைய பாகத்தில் இடம்பெற்ற நடிகர்கள் இரண்டாவது பாகத்திலையும் நடிக்க உள்ளதா சொல்லப்பட்டாலும் இன்னும் சில பிரபலங்கள் புதிதாக இந்த படத்தில் நடிக்க இருக்காங்க என சொல்லப்படுது. மேலும் இப்போ கூலி படமும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு இல்லை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. அதனால் டபுள் ட்ரீட் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூலி படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.